குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நாம ஒரு சூழ்நிலையை வகுப்புல சந்திக்கிறோம். பாதுகாப்பா பத்திரமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா டீச்சர் செல்வாங்க கூப்பிட்டு பேசினேன், வலிக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க அம்மா கிட்டையும் பேசினேன். என்ன சொல்றாங்க, உங்களோட குறும்பு தாங்க முடியலன்னு சொல்றாங்க. குறும்பு செய்யாதீங்க, வீட்டுல விளையாடும் போது கவனமா இருங்க, சரியா? சரி, அப்போ நம்ம போன வகுப்புல எதை பத்தி படிக்க தொடங்கணும்? விபத்துகளை பத்தியும், பிறகு அந்த விபத்துகள் ஏற்படும் போது உடனடியாக நாம் செய்ய வேண்டிய முதலுதவியை பற்றியும் கொஞ்சம் பார்த்தோம், இல்லையா? அப்போ எப்படியெல்லாம் உங்களுக்கு விபத்துகள் ஏற்படுதுன்னு சொன்னீங்க? விழுந்து காயம், பிறகு தீப்புண், பிறகு மூக்கிலிருந்து ரத்தம் வருதல், கண்ணில் தூசி விழுதல், பிறகு விஷப்பூச்சிகள் கடிக்கிறது, இல்லையா? அது ஒண்ணு. பிறகு தண்ணீரில் ஏற்படும் விபத்து, மயக்கமடைதல், சுளுக்கு ஏற்படுதல், இதெல்லாம் நமக்கு சாதாரணமாக நிகழக்கூடிய விபத்துகள், இல்லையா? மின் அதிர்ச்சி விட்டுட்டோமே, ஷாக் அடிக்கிறது, அதுவும் உண்டு. பிறகு சாப்பாடு சாப்பிடும் போது நம்ம உடனே தலையில எல்லாம் தட்டுவோம், இல்லையா? சாப்பிடும் போது சாப்பாடு தொண்டையில சிக்கிறது. சாப்பாடு மட்டுமல்ல, சின்ன பிள்ளைங்கலாம் இந்த பல நேரத்திலையும் நாணயங்கள்லாம் எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, விழுங்கிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான காரியங்கள். சரி, இப்ப நம்ம இதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு பொதுவா ஏற்படக்கூடிய ஒரு விபத்து அப்படின்னு சொன்னா காயம் ஏற்படுறது தான், இல்லையா? கீழே விழாத குழந்தைங்களே இல்லை. கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுமே ஓடி ஆடி விளையாடுனா கீழே விழுந்திருக்கும். கை முட்டல, கால் முட்டல எல்லாம் சிராய்ப்புகள்லாம் ஏற்பட்டு காயமும் ஏற்பட்டிருக்கும். அது சாதாரணம். ஆனா அதுவே கொஞ்சம் கூடுதல் ஆயிட்டா நமக்கு எலும்பு முறிவு எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சரி, அப்ப அப்படி காயம் ஏற்பட்டா அதுக்கு என்னவெல்லாம் முதலுதவி செய்யணும், என்ன செய்யக்கூடாது? ரெண்டு காரியம். செய்ய வேண்டியத செய்யணும், சரியா? செய்யக்கூடாதத நம்ம செய்யக்கூடாது. நீங்க பார்க்கலாம், சின்ன பிள்ளைங்களாம் விழுந்துட்டா உடனே என்ன பண்ணுவாங்க? பக்கத்துல துணியோ பேப்பரோ எது கிடந்தாலும் உடனே ரத்தத்தை துடைக்கணும். அப்படி கீழே கிடக்கிற பொருட்களுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய காயங்களை நம்ம துடைக்க கூடாது. ஏன்? நோய் கிருமிகள் தாக்குவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏதாவது மருந்தெடுத்து அதுல தேய்க்கிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மருந்துக்கும் அதனுடைய கால வரையறை உண்டு. நம்ம எக்ஸ்பைரி டேட்னு சொல்லுவோம், இல்லையா? நம்ம சாப்பிடக்கூடிய மருந்தா இருந்தாலும் சரி, இல்ல உடல்களை தடவக்கூடிய மருந்துகளா இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கால வரையறை உண்டு, கொடுத்துருப்பாங்க. வெளியே அது இருக்கான்னு கூட பார்க்கணும். எப்பயோ ஏதோ காலத்துல வாங்கி வச்ச ஒரு மருந்து உடனே ஓடி போய் அதை எடுத்து தேய்க்கிறது, அது நன்மையை விட நமக்கு தீமையை தான் தரும். சரி, அப்போ காயம் ஏற்பட்டா என்ன செய்யணும்? உங்களுடைய புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன தெரியும் பார்க்கலாம். காயப்பட்ட உடனே நம்ம என்ன செய்யணும்? சுத்தமான தண்ணீரில் கழுவ வேண்டும், இல்லையா? சுத்தமான தண்ணீரை கழுவி பார்க்கும்போது காயம்
சின்ன காயமா, வெறும் சிராய்ப்பு மட்டும்தானா, இல்ல கூடுதலாக இருக்குதா, அதெல்லாம் நமக்கு தெரியும். சுத்தமான தண்ணீர், அது மனசுல வச்சுக்கணும், சுத்தமான தண்ணீர்ல தான் கழுவணும். அதுக்கடுத்து ரத்தம் வருது அப்படின்னு சொன்னா, ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அதை நிறுத்துவதற்காக நம்ம என்ன செய்யலாம், நனைந்த துணி சுற்றலாம் இல்லையா, நனைந்த துணியை வச்சு இப்படி அழுத்தி பிடிக்கணும் கருத்தை. பிறகு என்ன செய்யலாம், இப்ப கையில அடிபட்டு கையில இருந்து ரத்தம் வருது அப்படின்னா கையை இப்படி தொங்க விடக்கூடாது. ஏன்னா தொங்க விடும் போது ரத்த ஒழுக்கு கூடுதலாக தான் ஆகும். அப்ப கையை என்ன பண்ணலாம், நம்ம இப்படி தூக்கி நிறுத்தம், இப்படி பிடிக்கிறது. சரி, இனி உங்களுடைய புத்தகத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? எடுங்க உங்களுடைய பாட புத்தகத்தை, பக்கம் 119 பாருங்க. காயங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எப்போதாவது காயங்கள் ஏற்பட்டதுண்டா? உண்டு இல்லையா, காயங்கள் எல்லாருக்குமே ஏற்பட்டதுண்டு. சிறிய காயங்கள் ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள்? காயம் ஏற்பட்ட பகுதியை சுத்தமான நீரினால் நன்றாக கழுவ வேண்டும். 2 காரியங்கள் நீங்க கவனிக்கணும். என்னது? ஒன்று, அந்த நீர் சுத்தமான நீராக இருக்க வேண்டும். 2, காயம் ஏற்பட்ட பகுதியை நன்றாக கழுவ வேண்டும். அதற்கடுத்து என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. காயப்பட்ட பகுதியை உயர்த்தி பிடிக்கவும். காயப்பட்ட பகுதியை உயர்த்தி பிடிக்கவும். அடுத்து, ரத்தம் வெளியே கசிந்து போகாமல் இருக்க காயப்பட்ட பகுதியை சுத்தமான துணியால் அழுத்தி பிடிக்கவும். பாருங்க, அந்த பக்கத்துல இருக்கிற படத்துல கொடுத்திருக்காங்க இல்லையா, கை எப்படி இருக்குது, உயர்த்தி பிடிச்சிருக்காங்க. அந்த துணியில என்ன பண்றாங்க, அந்த காயப்பட்ட பகுதியை அழுத்தி பிடிக்கிறாங்க. இனி ஒரு காரியம் நம்ம எப்பவுமே சின்ன பிள்ளைங்க நீங்க செய்யறது என்னது, காயத்தில் உள்ள உறைந்த ரத்தத்தை அகற்றக்கூடாது. இப்போ சாயந்தர நேரத்துல அடிபட்டுருச்சு, காயம் ஏற்பட்டது, மறுநாள் காலையில பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ரத்தம் குறைந்திருக்கும். நம்ம கை சும்மா இருக்காது, நம்ம உடனே என்ன செய்வோம், அந்த காய்ந்த ரத்தத்தை என்ன பண்ணுவோம், பிரித்து எடுக்க பார்ப்போம் இல்லையா. அப்போ அப்படி செய்ய கூடாது. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, காயங்களை திறந்து வைப்பது தொற்று நோய் ஏற்பட காரணமாகும். எப்போதுமே நம்முடைய காயத்துல புதிய தசை வர்ற வரைக்கும் நம்ம அந்த காயத்தை கட்டி தான் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த காயம் மாறுவதற்கு முன்பே நம்ம திறந்து வைத்தா உங்களுக்கே தெரியும், இந்த காயத்துல யாராவது உட்கார்வா, ஈயும் கொசுவும் எல்லாம் வந்து உட்காரும், அதுல பொடிகள் படும் இல்லையா, தூசுகள் படும். அப்படி ஆகும்போது சின்ன ஒரு காயம் என்ன ஆகும், சீர்பிடித்து பெரிய காயமாக வாய்ப்பு இருக்குது. சரி, இது பெரிய காயமா இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும், காயம் அடைந்தவரை வசதியான முறையில் உட்கார செய்யவோ படுக்க வைக்கவோ வேண்டும். அல்லாம நின்றுகிட்டே இருக்கிறது இல்லை. ஏன்னா ரத்தம் போகும்போது நாம நின்றுகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மயக்கம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால அவங்க என்ன செய்யணும், வசதியான முறையில உட்கார செய்யணும், இல்லைன்னா படுக்க வைக்கணும். பெரிய காயம் உள்ள நபரை கூடிய சீக்கிரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இல்லையா. சின்ன காயமா இருந்தா தான் நமக்கு முதலுதவி எல்லாம் செஞ்சு நம்ம கிட்ட இருக்கிற மருந்தெல்லாம் வைக்க முடியும். அதே காயம் பெருசா இருந்தா, பெரிய காயமாக இருந்தால் கூடிய சீக்கிரத்துக்கு, ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது இல்லையா, இருசக்கர வாகனங்கள்ல போகும்போது, இல்லைன்னா சைக்கிள்ல போகும்போது, அப்படியெல்லாம் விழுந்து காயம் ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணணும், கூடிய விரைவிலேயே அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். சரியா குழந்தைகளே? அதுல அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கப்பா. முதலுதவி செய்பவர் கைகளை சுத்தமாக கழுவி இருக்க வேண்டும் என கூறும் காரணம் என்ன? இப்ப நமக்கு முதலுதவி செய்யணும்னு ஆசை தான். ஒரு ஆளுக்கு அடிபட்டு ரத்தம் வருதுன்னா உடனே நம்ம ஓடி போய் அவங்களுக்கு வேண்டதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். ஆனா அதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம கை, யார் இந்த முதலுதவி செய்ய போறாங்களோ அவங்களுடைய கை எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா
இந்த சுத்தமில்லாத கைகளில் இருந்து அவருடைய காயங்களுக்கு என்ன ஏற்படலாம்? நோய் தொற்று ஏற்படலாம். அதனால முதலுதவி செய்பவருடைய கைகள் எப்படி இருக்கணும்? சுத்தமாக கழுவி இருக்க வேண்டும். அப்போ குழந்தைகளே, இனி சின்ன காயம் பட்டா நம்ம ரொம்ப என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட்டு அழுது அப்படிலாம் வேண்டாம். காயம் சின்னதா இருந்தா அது மருந்து வைத்து சீக்கிரமே குணமாகுது. காயம் பெரியதாக இருந்தால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மருத்துவ உதவியை நீங்கள் பெறவும் வேண்டும். சரி, இப்போ இது காயப்பட்டவங்களுடைய காயம். இனி எப்போ உள்ள ஒரு பிரச்சனையாகும். என்னது? மூக்குல இருந்து ரத்தம் வர்றது இல்லையா? நம்முடைய பள்ளிக்கூடத்துல உண்டு. கீழே விழுந்துட்டா மூக்கு அடிபட்டுச்சுன்னா உடனே மூக்குல இருந்து ரத்தம் வரும். ஏன்? இந்த மூக்குக்குள்ள இருக்கிற அந்த எலும்புகள் எல்லாம் ரொம்ப சின்னது. கொஞ்சம் அதுல அடிபடும் போதே என்ன ஆயிடும்? ரத்தம் வர தொடங்கிடும். பின்ன இந்த அடிபடுறது மட்டுமல்ல, இந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, முதல் வகுப்பு 2ஆம் வகுப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னது? எழுதக்கூடிய பென்சில் இல்லைன்னா சின்ன ரப்பர் இல்லைன்னா ஏதாவது கொட்டைகள் இதையெல்லாம் விளையாட்டுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க? இந்த சின்ன குழந்தைங்க மூக்குக்குள்ள போட்டுருவாங்க. சில நேரத்துல ரொம்ப ஆபத்தான காரியமாக மாறக்கூடியதாக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பயிர் மணிகள்லாம் இருக்குது இல்லையா, அது தண்ணி பட்டா என்ன ஆகும்? ஊற வைக்கும் போது பெருசாகும் இல்லையா? நீங்களே பாக்குறீங்க, நம்முடைய மூக்குலையுமே எப்பவுமே ஈரத்தன்மை இருக்கும். அப்ப இந்த கடலை மாதிரி உள்ள பொருட்கள் எல்லாம் மூக்குக்குள்ள போனா அது கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும்? பெருசாயிடும். பின்ன நமக்கு அதை என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. பின்ன நம்ம அதை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது என்ன ஆகும்? உள்ள காயம் ஏற்பட்டு மூக்குல இருந்து ரத்தம் வரவும் செய்யும். அப்ப எப்பவுமே சின்ன பிள்ளைங்க, உங்க வீட்டுல தம்பி தங்கச்சி எல்லாம் இருந்தாங்கன்னா 2 வயசு 3 வயசு இந்த நேரத்துல இந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? எதையாவது எடுத்து விளையாட்டு மூக்குக்குள்ளையும் காதுக்குள்ளையெல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி எதையாவது போட்டுரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அது ஒரு கவனமா இருக்கும். சரி, இனி அப்படி மூக்குல இருந்து ரத்தம் வந்தா என்ன செய்யணும்? எந்தவித விபத்துகள் ஏற்பட்டாலும் உடனே அவங்க என்ன பண்ணக்கூடாது? பயமுறுத்தக்கூடாது. அது முதல் காரணம். பின்ன அவங்கள கோபப்படவும் கூடாது. இப்போ ஒரு குழந்தை மூக்குல ஏதாவது போட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அது வேணும் செய்யறது இல்லை. அந்த குழந்தைக்கு தெரியாது இந்த மூக்குல போட்டா இப்படி எல்லாம் பிரச்சனை வரும்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்ப அப்படி ஒரு குழந்தை இது பண்ணும்போது நம்ம அந்த குழந்தைய திட்டவோ, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி அதட்டவோ செஞ்சா குழந்தைங்க என்ன பண்ணும்? அது மாதிரி ஏதாவது ஒரு நிலைமை வரும்போது நம்ம கிட்ட சொல்லாது. அப்ப அந்த குழந்தைகிட்ட நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப பொறுமையா தான் இருக்கணும், பயமுறுத்த கூடாது. சரி, இனி மூக்குல இருந்து ரத்தம் வழிந்தால் என்ன செய்வது பார்ப்போமா? பாருங்க, 120ஆம் பக்கம். மூக்கிலிருந்து ரத்தம் வந்தால் கொடுத்திருக்கிறாங்களா? அந்த பையன் உட்கார்ந்து இருக்கவே பாருங்க, எப்படி உட்கார்ந்து இருக்கிறான்? சாய்ந்து உட்கார்ந்து இல்லையா? அப்போ நாற்காலியிலே என்ன பண்றது இல்ல, பின்னோக்கி சாய்ந்து உட்காரக்கூடாது. அதற்கு பதிலாக முன்னோக்கி சாய்ந்து உட்கார வைக்கவும் இல்லையா? அப்ப முன்பகுதி நம்மளுடைய தலை என்ன பண்ணிருக்கணும்? கொஞ்சம் குனிஞ்சு முன்னோக்கி இருக்கணும். அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் உபயோகித்து மூக்கின் நுனி பகுதியை அழுத்தி பிடிக்கவும். அது எப்படி? பெருவிரலும் ஆட்காட்டி விரலும். எது பெருவிரல்? இதுதான் பெருவிரல், இது ஆட்காட்டி விரல் இல்லையா? அப்ப இந்த பெருவிரலையும் ஆட்காட்டி விரலையும் இப்படி சேர்த்து வைக்க. புரியுதா? பெருவிரல் ஆட்காட்டி விரல் இத ரெண்டையும் என்ன பண்ணணும்? இப்படி சேர்த்து வச்சு இப்படி பிடிக்கணும். அது எதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த ரத்தம் வெளியில வரும்போது காற்றுப்படும் போது அது என்ன ஆகும்? உறைந்து. அப்படி உறையாம இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? இப்படி பிடிக்கிறோம். சரி, எதுக்காக முன்னோக்கி உட்கார வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த இப்ப உங்களுக்கே தெரியும், நம்முடைய மூக்கு, காது, தொண்டை இது எல்லாமே ஒன்றுக்கொன்று
தொடர்புடையது இல்லையா? சில நேரத்தில் நீங்க கண்ணிலையோ மூக்கிலையோ அந்த மருந்து சொட்டுகள் விடும்போது உங்களுக்கு வாயில கசப்பு வரும். அது ஏன் இப்படி? இங்கிருந்து தொடர்பு உண்டு, அதனால. அப்போ இந்த மூக்கில் இருக்கிற ரத்தம் நம்ம இப்படி தலையை பிடிச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னா அது எங்க இறங்கி போறதுக்கு வாய்ப்பு உண்டு, உள்ள. அது நம்முடைய இதயத்துக்கெல்லாம் பாதிக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம், இப்படி முன்னோக்கி உட்கார சொல்றோம். அந்த ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் வைத்து அதை பிடிக்க வேண்டும். இனி அடுத்து என்ன? மூக்க இப்படி பிடிச்சிட்டோம். இனி சுவாசிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? வாய் திறந்து வைக்கிறது, வாய் வழியாக சுவாசம் எடுக்கிறது. நம்ம வாய் மூடி வச்சு மூக்கு மூடி வச்சா நம்மளால என்ன பண்ண முடியாது, சுவாசிக்க முடியாது. அப்ப மூக்க இப்படி பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா வாயால சுவாசிக்கணும். ஆனா ஒரு காரியம் நீங்க கவனத்துல வச்சுக்க வேண்டியது, இப்படி மூக்குல இருக்க ரத்தம் வர்றவங்க கிட்ட போய் நீங்க பேச்சு கொடுக்க கூடாது. சரி, இப்படி எல்லாம் செஞ்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம பார்க்கணும். அந்த ரத்தம் ஒழுக்குக்கு ஏதாவது குறைவு இருந்தா சரி, இல்லைன்னு சொன்னா நான் இந்த முதல் உதவி தான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஓரமா இருக்கக்கூடாது. அந்த ஒரு குறிப்பிட்ட கால அளவையும் அந்த ரத்த ஒழுக்கு குறையல அப்படின்னு சொன்னா உடனடியாக நாம என்ன பண்ணணும், மருத்துவ உதவியை நாட வேண்டும். அது எந்த விதத்திலையுமே அப்படித்தான். நம்ம செஞ்சு பார்க்கிறோம், இல்ல சரியாகல, இன்னையும் வச்சு வச்சு இனி அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க அபிப்பிராயங்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த பாதிக்கப்பட்ட நபர் மேல சோதனை செஞ்சு பார்த்துட்டு இருக்க கூடாது. உடனடியாக மருத்துவ உதவி, அதுதான் நம்ம இந்த காரியத்துல செய்ய வேண்டியது. சரி, இனி மூக்குல இருந்து ரத்தம் வரத பார்த்தாச்சு. அடுத்து எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு காரியமாகும் என்னது, கண்ணுல தூசி போடும் இல்லையா? தூசி விழுந்த உடனே நம்ம என்ன செய்வோம், 2 கண்ணையும் போட்டு இப்படி கசக்க வேண்டியது இல்லையா? செய்யலாம் அப்படி? எல்லாருமே அதுதான் செய்வோம். ஏதாவது நம்ம கண்ணுல பட்டு உறுத்துச்சுன்னா உடனே என்ன பண்ண வேண்டியது, 2 கை வந்து நீங்க விளையாடிட்டு இருப்பீங்க, உங்க கையில எல்லாம் மண்ணும் அழுக்கும் இருக்கும். அந்த நேரத்துல கண்ணுல ஏதாவது பட்டாலும் நம்ம அதை ஒன்றும் கவனிக்கிறது இல்லை. உடனே என்ன பண்றோம், நம்ம கண்ணை போட்டு தேய்க்கிறோம். செய்யவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா நம்முடைய கண்ணில் உள்ள நரம்புகள் மிக சிறியவை. இப்ப நம்ம கண்ணில் என்ன தூசி பட்டிருக்கு நமக்கு தெரியாது. நாம இந்த கண்ணை போட்டு தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த உள்ள இருக்கிற நரம்புகளுக்கு என்ன சம்பவிக்கலாம், கேடுகள் சம்பவிக்கலாம். அது நம்முடைய பார்வைக்கு மிகவும் ஆபத்து. கண்ணுல தூசி விழுந்தா அவங்க என்ன செய்யணும், முதல் காரியமா செய்ய வேண்டியது என்னது, விளையாடிட்டு இருக்கீங்கன்னா உங்க கைகளை முதல்ல நல்லா சோப்பு போட்டு கழுவுங்க. சரியா? அது முடிஞ்சு நல்ல சுத்தமான தண்ணி நம்மளுடைய கைகளை எடுத்து அதுல நம்முடைய கண்களை என்ன பண்ணலாம், திறக்கலாம். இல்லைன்னா நல்ல சுத்தமான ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதுல நம்முடைய கண்களை திறந்து பிடிக்க வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னா கண்ணுல சுத்தமான தண்ணிய என்ன பண்ணலாம், அப்படி ஊற்றிக்கிட்டே இருக்கு. சரி, அப்ப என்ன செய்யலாம்னு உங்க வீட்டுல கொடுத்துருக்காங்கன்னு பாப்போமா? இந்த பையனுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, தண்ணிய ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. சும்மா கொஞ்சம் தண்ணி, 2 சொட்டு தண்ணியை விட்டாலாம் தூசி வராது. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் மாதிரி எடுத்திருக்காங்க, அதுல இருந்து தண்ணி அப்படியே ஒழுகிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்ப பாருங்க, கண்ணில் தூசி விழுவது சாதாரணமானது. கண்ணில் தூசி விழுந்தால் கண்ணை கசக்க கூடாது. ஏன் இப்ப நம்ம பார்ப்போம் இல்லையா? தூசி விழுந்து கண்ணை கசக்குனா கண் பார்வைக்கு ஆபத்து. சரி, அப்படின்னா அந்த தூசியை எப்படி எடுக்கலாம் பாரு. சுத்தமான நீரை கண்ணில் ஊற்றியோ சுத்தமான ஈரத்துணியின் நுனியினால் எடுக்கவோ இயலாதா? 2 காரியமே கேட்கிறாங்க. சுத்தமான தண்ணி என்ன பண்ணலாம், கண்ணுல ஊற்றி சின்ன ஒரு தூசியா இருந்தா போயிடும். அப்படி இல்லை, அந்த தூசியோ இல்லைன்னா ஒரு சின்ன பிராணி மாதிரி ஏதாவது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈர துணியால அந்த நுனியால மெதுவா எடுக்கணும். அதுவும் ரொம்ப
நம்ம ரொம்ப கட்டியான துணியோ இல்லை அப்படின்னு சொன்னா சுத்தமில்லாத துணியோ இருந்தா அது நம்முடைய கண்ணுக்கு ஆபத்தை தான் தரும். இனி கொஞ்சம் கூடிய ஆபத்து அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமான இதா இருக்குது, தூசியை நம்மளால எடுக்க முடியல. இப்ப நம்ம கண்ணில் தண்ணி ஊற்றி பார்த்தோம், நம்மளால முடியல அப்படின்னு சொன்னா திரும்ப நம்ம வச்சுட்டு இருக்க கூடாது. உடனே என்ன பண்ணணும்? மருத்துவ உதவி கிடைக்க செய்ய வேண்டும். குழந்தைகளே, இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இனி ஒரு காரியம், ஏதாவது ஒரு பொருள் கண்ணில் துளைந்து நின்றார் இல்லையா, அப்படின்னு வருவேன், அதை எடுக்க நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, முயற்சி செய்ய கூடாது. உடனடியாக மருத்துவ உதவி கிடைக்க செய்ய வேண்டும். சரியா? அப்ப எந்த விளையாட்டு விளையாடும் போதும் என்ன வேணும்? கவனம் வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? இனி அடுத்து என்ன? இனி அடிக்கடி நமக்கு வரலாக்கும் சுளுக்கு. என்னது சுளுக்கு? இல்லைன்னா ரத்தம் கட்டிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது என்னது? திடீர்னு கால் இப்படி பெரண்ட போறது இல்லையா? கழுத்து சுளுக்கும் சில நேரத்துல நம்ம சரியா படுக்க நேரா படுக்காம இருந்தா, அப்படி இல்லைன்னா திடீர்னு திரும்பும் போது, இல்லைன்னா எங்கேயாவது போய் நம்முடைய கையோ காலோ இடிக்கும் போது இல்லையா, அப்பெல்லாம் என்ன ஆயிடும்? அதெல்லாம் அப்படியே வீங்கிடும் இல்லையா, வீக்கம் வரும். சரி, இனி அதை பற்றி பார்க்கலாம். விளையாடும் போதோ படிகள் இறங்கும் போதோ எப்போதாவது உங்களுக்கு காலில் சுளுக்கு ஏற்பட்டதுண்டா? இனி அப்படி சுளுக்கு வந்தா என்ன செய்யணும்? ரெண்டு காரியங்கள். ஒன்று, சுளுக்கிய பகுதியை அசையாமல் உயர்த்தி வைக்கவும். எப்பவுமே நம்ம செய்யறது அடிபட்டா உடனே கூட்டங்க அழுத்த தேய்ச்சிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் அப்படி செய்யக்கூடாது. இப்ப எலும்பு உடைஞ்சிருக்காது, ஆனா அதுல ஒரு சின்ன விரிசல் மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம ரொம்ப அழுத்தி தேய்த்தா அந்த எலும்பு உடைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த சுளுக்குலயே அதே மாதிரிதான். ரொம்ப தேவையில்லாம போட்டு என்ன பண்ணக்கூடாது, எண்ணெய் அந்த இது போட்டு தேய்ச்சு ஒரு வழி ஆகக்கூடாது. சரி, அப்படின்னு அந்த வழி குறைய என்னதான் செய்யலாம்? என்ன செய்யலாம்? பனிக்கட்டி பையை வைக்க வேண்டும். எப்படி பனிக்கட்டி பையை வைக்கிறது? அதுவும் கொடுத்திருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரை பனிக்கட்டியை போட்ட பின்பு தண்ணீர் சேர்த்து அதற்கு மேல் சுத்தமான துணியால் பொதிந்தால் அதை பனிக்கட்டி பையாக பயன்படுத்தலாம். அப்ப அந்த பிளாஸ்டிக் கவர்ல போட்டுட்டு நேரடியா வைக்க கூடாது. பிளாஸ்டிக் கவர்ல பனிக்கட்டியே போடணும், அதுல கொஞ்சம் தண்ணீர் சேர்த்தா அதுக்கடுத்து அந்த பிளாஸ்டிக் கவரை என்ன பண்ணணும்? சுத்தமான துணியால பொதிந்து அதை என்ன பண்ணலாம்? பனிக்கட்டி பையா அந்த வலி இருக்கிற இடத்துல வைக்கலாம். அப்ப கொஞ்ச நேரம் முடிவு நமக்கு என்ன பண்ணோம்? அந்த வலியும் குறையும், அந்த ரத்தம் கட்டிட்டு அந்த இடம் ஒரு மாதிரி நீல நிறமா இருக்கும், அதுவும் குறையும். அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து சதைவுன்னு கொடுத்துருக்காங்க. சதைவுன்றது என்னது? கனவுள்ள பொருள் ஏதாவது நம்ம மேல விழும் பொழுது கால் எல்லாம் விழுந்துருச்சுன்னா அதுதான் நம்ம சதைவுன்னு சொல்றோம். அப்ப அங்கேயும் என்னதாங்க? பனிக்கட்டி பை வைக்கலாம், இல்லைன்னா குளிர்ந்த நீர்ல இருக்கிற துணியை வைக்கலாம். ரெண்டு காரியங்கள் செய்யக்கூடாது. என்னது? சூடு கொடுக்கவோ தேய்க்கவோ கூடாது. சரியா? என்னவெல்லாம் ஆபத்துகளை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன முதலுதவிகள் செய்யணும்னு பார்த்தோம். மூக்கில் இருந்து ரத்தம் வந்தால், காயம் ஏற்பட்டால், அதுக்கடுத்து கண்ணில் தூசி விழுந்தால், அடுத்து சுளுக்கு சதைவு இது மாதிரி ஏற்பட்டா இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது மட்டும்தான். இனியும் உண்டு. என்னவெல்லாம் இனியும்? தண்ணீர் ஏற்படக்கூடிய விபத்துகள், மின்சாரத்தால் ஏற்படக்கூடிய விபத்துகள், தீ விபத்துகள், விஷப்பூச்சிகளின் தாக்குதல். அப்ப இதையெல்லாம் பற்றி அடுத்த வகுப்புல விரிவா பார்க்கலாமா? இன்றைய வகுப்புல நாம பார்த்த முதலுதவிகளை ஒரு குறிப்பாக நீங்க என்ன செய்றீங்க? உங்களுடைய சூழ்நிலையை நோட்டு புத்தகத்துல எழுதுறீங்க. சரியா? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.